ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. திருநெல்வேலி, தென்காசி, டுட்டிக்கோரின், கன்னியாகுமரி, ஸோ இந்த மாதிரி சவுத் தமிழ்நாடு, சவுத் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டுமாரோ மார்னிங் 8:30 வரை பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வார்னிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு சில இடங்களெல்லாம் மிக 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 ஹெவி ரெயின், வெரி வெரி ஹெவி ரெயின், ஒரு மிகப்பெரிய ரெயினே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்டினியூவாக ரெயின் இருக்கிறதுனால திருநெல்வேலி, தென்காசி, டுட்டிக்கோரின், கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் 18 அன்னைக்கு நடக்கிற இருந்த யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜ் நடக்க இருந்த செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நடக்கிற எக்ஸாம்லாம் போஸ்ட்பான் ஆயிடுச்சு. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ நடக்கும் அப்படின்றத அதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அவள் அப்டேட் பண்ணும்போது வந்து கன்வே பண்ணி நம்முடைய சேனல் மூலமாக. இதே மாதிரி தான் திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா நடக்க இருந்த செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் ஆயிடுச்சு. அங்கே உள்ள யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஹாலிடே அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த தென்காசி, திருநெல்வேலி, டுட்டிக்கோரின், கன்னியாகுமரியில் வந்து இப்படி இடைவிடாமல் வந்து மழை ஹெவி ரெயின் பெஞ்சிட்டு வர்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆஃபலி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. 22லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணி வச்சிருமா, போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அதுக்கு ரீ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோமா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் அதுக்கு பதிலாக அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.